கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த காலை தியானங்கள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் திட நம்பிக்கையும் கொடுக்கும் என்று நம்பி நாங்கள் இதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களோட அபிப்பிராயங்களை எழுதுங்கள். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு சந்தோஷம், இன்பம், வெற்றி இவைகள்னா ரொம்ப விருப்பம் இல்லையா? அப்படி ஏதாவது நடந்து விட்டால் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம், விருந்துகள் வைப்போம், ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று என்னெல்லாம் நடக்கும். எங்களை யார் தான் துக்க துன்பத்தை விரும்புவோம், தோல்விகளை விரும்புவோம். நாங்கள் ஒன்று நினைக்க இன்னொன்று நடக்கும் பொழுது எங்களால் யாருக்கு தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் நினைக்கலாம், இது என்ன கதை, இது இப்படித்தான், இதுதான் இயல்பான விஷயம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆமாம், அதில் தவறில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க மரண வீட்டில் கூட பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம், எங்களை குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை நான் கண்டிருக்கேன். துக்கத்தோடு இருந்து பாரி பாட வேண்டிய மரண வீட்டில் இவங்க பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாங்க. உண்மைதான், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த கிருபை கிடைச்சிருக்கு. துக்கத்தில் அழுகிறது, வேதனைப்படுறது அது மனுஷ இயல்பு, மனுஷ உணர்வு. அதை நாங்கள் வெளிப்படுத்தித்தான் ஆகணும், இல்லைன்னா நாங்கள் மனுஷராக இருக்க முடியாது. ஆனால் துக்கத்தில் மாண்டு போகிறவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள். துக்கத்தின் மத்தியிலும் மகிழ்ச்சியை கண்டு, இன்பத்தை கண்டு, துக்கப்படுகிற மற்றவர்களுக்கும் ஆறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் கொடுக்குறவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. இதில் நீங்கள் யார்? சிந்தித்து பாருங்கள். இந்த காலையில் உங்களுக்கு ஒரு சவாலாக இதை சொல்லுகிறேன். பவுல் என்ற ஒரு மனுஷனை குறித்து உங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவர் நாங்கள் சந்திக்கலாம். அவரை குறித்து ஏராளமான சம்பவங்கள் உண்டு. அதில் குறிப்பாக இன்றைக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அவர் நிறைய பிரயாணங்கள் பண்ணினார், நிறைய இடங்களுக்கு கடந்து போனார். அவரோடு கூட இந்த ஊழியங்களில் பங்கெடுத்தவர்கள் இருக்கிறார்கள். 3 பிரயாணங்கள் குறிப்பாக அவர் போன பிரயாணங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கலாம். இந்த 2வது பிரயாணத்துக்கு வந்த பொழுது சீலா என்ற இன்னொரு தன்னுடைய சகோதரனை, ஒரு ஊழியக்காரரை கூட்டிக் கொண்டு இவர்கள் ஒரு பிளான் போடுகிறார், திட்டம் போட்டு தான் விளைக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இவர்கள் போட்ட திட்டம் ஒன்றும் சரி வரையில். அவர்கள் ஒரு பக்கம் போக விரும்புகிறார்கள், ஆசியா பக்கத்தில் போய் வசனம் சொல்ல. ஆனால் வசனம் சொல்லுகிறதே பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார். போகிறது வேறு ஒரு காரியத்துக்கும் இல்லை, வசனத்தை பிரசங்கித்து தான் ஆயத்தம். ஆனால் தடை பண்ணதுனாரு வசனமாகிய பரிசுத்த ஆவியானவர். பிறகு அவர்கள் இன்னொரு பக்கம் போகிறதுக்கு ஆயத்தமாகிறார்கள். மீசியா தேசம் மட்டும் வந்து அங்கே செய்கிறதுக்கு ஆயத்தமாக, அது அங்கே ஊழியந்தான். வசனம் சொல்லுகிறதே ஆவியானவரோ அவர்களை போக விடாதிருந்தார். யோசிச்சு பாருங்கள், கர்த்தருடைய வேலை என்றா போல கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய திட்டம் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் போக முடியாது. அவர் தடை பண்ணுவார். ஆனால் நாங்கள் தடைகள் ஏற்படும் பொழுது நாங்கள் அந்த பக்கம் திரும்ப மாட்டோம், அது உண்மை. இயல்பாகவும் அதுதான் நடக்கும். ஆனால் தடை பண்ணி அவர் அனுப்புகிற இடத்திலேயும் அந்த இடத்துல எங்களுக்கு கஷ்டம் பெறுமெண்டா இது கர்த்தர் அனுப்பினார்ன்னு நீங்கள் சொல்ல முடியுங்களா? இல்லை, நாங்கள் தவறான இடத்துக்கு வந்து விட்டோம்னா நினைப்பீர்கள். ஆனால் இங்கே நடந்தது என்னென்று பார்ப்போம். 2 இடத்துக்கும் ஆவியானவர் தடை பண்ணி இருக்க, அன்றைக்கு பவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைத்து, இன்னொரு இடத்துல மக்கதேனியான்ற இடத்துல இருந்து ஒருவன் தரிசனத்தில் வந்து தங்களுடைய இடத்துக்கு வந்து பவுல் ஊழியம் பண்ண வேணும் என்று கேட்டுக்கொண்டார். ஆயினாலே இவர்கள் அந்த தரிசனத்துக்கு இணங்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தர் அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? முதல் 2 தரம் இவர்கள் திட்டம் போட்டார்கள், தடை பண்ணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய ஊழியந்தான், ஆனால் அதுக்கும் தடை. இப்பொழுது தரிசனம் கண்ட பிற்பாடு இந்த இடத்துக்குத்தான் கர்த்தர் அழைக்கிறார் என்று நிச்சயப்படுத்தினார்கள். கவனமாக கேளுங்க. இப்போ சந்தோஷமாக போய் பிலிப்பி என்ற ஒரு பட்டணத்துக்கு சேர்ந்துட்டார். நாங்கள் என்ற எண்ணத்தை எதிர்பார்ப்போம். கர்த்தர் அழைத்தார் என்று நிச்சயப்படுத்தி வரும் பொழுது இங்கே எல்லாரும் மாலை மரியாதையோடு எங்களை ஏற்பார்கள். இங்கே நல்ல ஊழியம் பண்ணலாம், சபை கட்டலாம், கட்டிட ஒன்றுமே நடக்கலை. அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது, அதை கடந்து நான் இன்னொரு சம்பவத்துக்கு வருகிறேன். அந்த பிலிப்பு பட்டணத்திலே குறி சொல்லுகிற ஒரு பெண் இருந்தாள். அவள் குறி சொல்லுகிறதுனாலே தன்னுடைய எஜமான்களுக்கு ஆதாயம் தேடி கொடுத்தவளாக இருந்தாள். இந்த குறி சொல்லுதல் நிச்சயமாக கடவுளுடைய ஆவி இல்லை, அது சத்ருவின் ஆவி.
இந்த குறி சொல்லுகிறவள் இந்த பவுலை இனம் கண்டு இவரை குறித்து சொல்ல தொடங்கிட்டார். இவருக்கு முன்னாலே பின்னாலே எல்லாம் போய் இவர் யார், இவர் என்ன எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் சொல்ல தொடங்கினோன்னா பவுலுக்கு கோபம் வந்து அந்த குறி சொல்லுகிற ஆவியை துருத்தி அவளுக்கு விடுதலை கொடுத்துட்டார். இப்போ யாருக்கு நட்டம்? அவளுக்கு விடுதலை கிடைத்ததுனால எஜமான்கள் சந்தோஷப்படுவார்களா? இல்லை, அவர்களுக்கு சரியான கோபம். ஏனென்றால் அவருடைய ஆதாயம் நின்று விட்டது. இதனால் அவர்கள் கோபப்பட்டு இவர்களை பிடித்து அடித்து சிறைச்சாலைக்குள் ஒப்பு கொடுத்து இப்போ சிறைச்சாலைக்குள்ளே வச்சாச்சு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அழைத்தார் என்று நிச்சயம் பண்ணி வந்த இடத்துல இவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? சிறைச்சாலை அனுபவம். சிறைக்குள்ளே சும்மா அடைக்கல, தொழுமரத்தில் 2 கால்களையும் பூட்டி அங்கே கால் அசைக்க முடியாதபடிக்கு அவர்களை வச்சாச்சு. நானும் நீங்களும் இருந்தால் என்ன செய்திருப்போம்? உண்மையாக சொல்லுங்கள். அழுது குளறி, ஆண்டவரே இதுக்கா என்னை அழைத்தீர், இதுக்கா நான் உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன், விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி எவ்வளவு கதறி இருப்போம். ஆனால் பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள் என்று நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாரும் கேட்டாங்க. அப்போ நடந்தது என்ன? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போனது. இவர்கள் முறுமுறுத்திருந்தால் இந்த அற்புதம் நடந்திருக்கும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த துன்பத்திலும் பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார். முடியுமாங்க? அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த சிறைச்சாலைக்காரன் பயந்து எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு பயந்து தன்னை கொல்லப்போக பவுல் அவனை கூப்பிட போக நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், நீ பயப்படாதுன்னு சொல்ல அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டு இவர்களை வந்து விழுந்து வணங்கி ஆண்டவமாரே என்று அழைத்து, ஐயா நான் என்ன செய்யட்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டுமே. அவன் சொல்கிறான், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீ முன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் இவர்களை கலட்டி இந்த கால்களையெல்லாம் விடுவித்து கொண்டு போய் காயங்களுக்கு மருந்து போட்டு அவனும் அவனுடைய வீட்டார்களும் முழு பேர் ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, துன்பத்திலும் பாட உங்களால் முடியுமா? மரண இடுக்கத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது தேவனை துதிக்க உங்களால் முடியுமா? அந்த இடத்திலும் உங்களால் துதிக்க முடியும், மற்றவர்களுக்கு முன்பாக தம்மை மகிமைப்படுத்த முடியும் என்று தானே கர்த்தர் உங்களை நம்பி அந்த இடத்துக்கு அனுப்பினார். என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அழைக்கிறார் என்று நிச்சயித்து கொண்டு போகும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் எங்களை ஏமாற்றக்கூடாது. எல்லாம் நல்லபடி தான் இருக்கும் என்று. கர்த்தர் எதை வைத்திருந்தாலும் அது நன்மைக்கும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்குமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் முன்னுக்கு போவோமே என்று சொன்னார் ஆச்சரியமான காரியங்களை பார்க்கலாம். பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எங்களோட கைகளில் ஒன்றும் இல்லை. வேலை அவருடையது, அவருடைய ஊழியம்தான். ஆனால் இதுதாங்க அவருடைய ஊழியம். துன்பத்திலும் அவரை மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் தம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தினார் அல்லவா? துன்பத்திலும் பாடுவோமா நாங்கள்? பிரியமானவர்களே, வாழ்க்கையில் என்னதான் வந்தாலும் ஒன்றும் வீணுக்கல்ல. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தரங்களை பாவிக்கங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அது மிகுந்த ஆபத்தான கட்டமாக இருந்தாலும் அதன் முடிவிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்க முடியுமா உங்களுக்கு?